கோயம்புத்தூர்ல நேற்று இரவு 11 மணிக்கு ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு பின்னால, சர்வதேச விமான நிலையத்துக்கு பின்னால இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. 3 பேர் போதை கஞ்சாவோட வர்றாங்க. 3 பேர் வந்து அந்த ஆணை அடிச்சு போட்டுட்டு தலையில அருவாளை வச்சு வெட்டிட்டு அந்த பெண்ணை கரகரன்னு இழுத்துட்டு போய் பாலியல் தொந்தரவு, காலை 4 மணி வரை பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய அட்டூழியம், எவ்வளவு பெரிய அநியாயம். எல்லார் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெற்றோருடைய மனது எவ்வளவு பதபதைக்கும், பாதிக்கப்பட்டவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? காவல்துறை ரோந்து போகவில்லை. கோயம்புத்தூர் காவல்துறை என்ன செய்கிறது என்றே தெரியவில்லை. விடிய காலம் 4 மணிக்கு ஆடை இல்லாமல் அந்த பெண் அங்கிருந்து மயக்க நிலை எழுந்து வந்து இந்த ஆணை தேடுகிறார். அதுக்கப்புறம் செல்போனை எடுத்து போலீஸுக்கு போன் பண்ணி அதுக்கப்புறம் வர்றாங்க. இதுல வேடிக்கை என்னன்னு சொன்னா, அவங்க 11 இருக்கிற இந்த மக்களுக்கு யார் பாதுகாப்பு? ஆட்சிக்கு வந்ததே நீங்கள் பாதுகாப்பான முறை இருப்போம் என்று தானே. துப்புரவு தொழிலாளர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னீர்கள், பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னீர்கள். அவர்களை அடிச்சு அப்புறப்படுத்தி ஜெயிலில் போட்டுறீங்க. ஓல்டு பென்ஷன் கொடுப்போம் என்று சொன்னீர்கள் அரசு ஊழியர்களுக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர் அனைவருமே இன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறார்கள். யாருடைய ஆட்சியில்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி.